நான் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு கதை சொல்றேன். ஆக்சுவலா கதை கூட இல்ல. ஏதோ ஒரு பெரிய கதையில நான் ஒரு சீன் மட்டும் சொல்றேன். ஓகே. ஒரு சின்ன சீன் சொல்றேன். அந்த சீனை நீங்க அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். நீங்க பெர்ஃபெக்ட் லைஃப் பார்ட்னரை தேடிட்டு ஒரு காட்டுக்குள்ள காட்டுக்குள்ளனா ஏதோ பெரிய அடர்ந்த காடு அப்படிலாம் இல்ல. சும்மா அப்படி அவங்க வீட்ல இருந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே ஒரு 10 நிமிஷம் அப்படி நடந்தோம்னா, அங்க ஒரு சின்ன ஓடை ஒண்ணு ஓடும். அது ஒரு சின்ன அப்படியே காடு, ஒரு வனப்பகுதி. ஓகே. அந்த மாதிரி ஒரு சின்ன ஏரியா. ஸோ இந்த 3 பேரும் சேர்ந்து அ கேம்ப் ஃபயர் போடலாம். அ ஒ சின்ன 4, 5 விறகு போட்டு கேம்ப் ஃபயர் போட்டு, நல்லா காஃபி, டீ எல்லாம் அப்படி குடிக்கலாம் அப்படின்னு அவங்க பிளான் பண்றாங்க. பக்கத்துல ஒரு ஓடை ஓடுது. அப்படி அங்க அந்த கேம்ப் ஃபயர் போடுற இடத்துல இருந்து அப்படி சும்மா ஒரு நிமிஷம் நடந்ததுன்னா அங்க ஒரு சின்ன ஓடை ஓடும். ஸோ அப்படி ஒரு மாதிரி ரம்மியமான சூழ்நிலையில இருக்கே, என்ஜாய் பண்ணலாமே அப்படின்னு போறாங்க. யார் இந்த 3 பேர் வச்சுக்கலாம். ஒரு XYZ இல்ல தமிழ்ல வச்சுக்கலாம். ஒரு ஒரு ஆ ஆ ஊ மா, ஒரு ஆனா ஊனா மானா. ஓகே. இப்படி 3 பேர் போறாங்க. இப்போ இந்த 3 பேரோட கேரக்டர் நான் உங்களுக்கு என்னன்னு சொல்றேன். இந்த ஆணா இருக்கானே அவன் வந்து அவன் தான் ஆக்சுவலா இந்த ட்ரிப்பையே பிளான் பண்ணியிருக்கான். ஸோ அவனுக்கு வந்து ஜாலியா இந்த கேம்ப் ஃபயருக்கு போறோமா, உட்கார்ந்தோமா, அந்த சில்லுன்னு இரவு, மேல வானத்துல நட்சத்திரங்கள், ஒரு கிளைமேட்டு நல்லா அப்படியே ஒரு குளிர் அடிக்குது. இங்க இப்போ கேம்ப் ஃபயர்ல நெருப்பு எரியுது. அப்படி சூட ஏதாவது குடிச்சிட்டு அப்படியே ரம்யமா அந்த பூச்சிகள் காட்டுல அந்த மரத்துல பூச்சிகள் எல்லாம் சத்தம் கேட்கும், பறவைகள் எல்லாம் கத்தும். அதெல்லாம் அப்படி கேட்டுட்டு ஜாலியா இருக்கணும் அப்படின்றதான் அவனுடைய நோக்கம். ஓகே. அப்புறம் இந்த ஊனா இருக்கான் பாருங்க. ஊனா வந்து அவன் எப்படிப்பட்ட ஆள்னா, அவனுக்கு வந்து அவனுக்கு ஏதாவது வேலை பார்த்துட்டே இருக்கணும். அவனுக்கு வந்து அவனுக்கு ஒரு வேலையை குடுத்துறணும். அந்த அந்த வேலையை அவன் பாட்டுக்கு மும்மரமா பார்த்துக்கிட்டே இருப்பான். அவனால சும்மாவே இருக்க முடியாது. அவனுக்கு ஏதாவது ஒரு வேலை குடுத்துட்டே இருக்கணும். அப்போ அதனால இவன் என்ன பண்ணான், இந்த ஆணா என்ன பண்ணான், "டேய் அங்க போறோம்ல, நைட்டு ஃபுல்லா நம்ம அந்த கேம்ப் ஃபயர்ல உட்கார போறோம்ல, நீ வந்து அப்பப்போ அப்படியே அந்த உள்ளுக்குள்ள அந்த காட்டுக்குள்ள அப்படியே நடந்து போய் அங்கங்க கிடக்குற சுள்ளி, கட்டை இது எல்லாத்தையும் பொறுக்கிட்டு வந்து அந்த நெருப்பை அணையாம பார்த்துக்கிறது உன்னோட பொறுப்பு. ஏன்னா சும்மா ஒரு 4 குச்சியை போட்டு எரிய விட்டா அது 5 நிமிஷத்துல எரிஞ்சு சாம்பலாயிடும். அப்புறம் நீ அப்பப்போ போய் சின்ன சின்ன விறகு, பெரிய கட்டை இது எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து அந்த நெருப்பை அணையாம பார்த்துக்கணும். அதாவது நீ கட்டைய போட்டுக்கிட்டே இருக்கணும். அது எரிய நீ கட்டைய போட்டுக்கிட்டே இருக்கணும். இதாண்ட அவன் வேலை அப்படின்னு அவனுக்கு கொடுத்தாச்சு. ஏன்னா அவனுக்கு வேலை பார்க்கணும். இல்லைன்னா அவனுக்கு போர் அடிக்கும். ஹி இஸ் தட் கைண்ட் ஆஃப் கை. அவனுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கணும். அப்புறம் இந்த மானா ஒருத்தர் இருக்கான் பாருங்க. அவன் யாருன்னா அவன் ஒரு ரசிகன். அவன் வந்து இப்படி கேம்ப் ஃபயரை பார்த்தா அதையே மெய் மறந்து பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் இப்படின்னு பார்த்தா அங்க நிலா தெரியும். அப்படியே அந்த நிலாவையே ரசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் வந்து திடீர்னு அங்க வந்து மின்மினி பூச்சிகள் பறக்கும். அதை அப்படியே ரசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அதை பார்த்தா அப்படி மெய் மறந்து அதுலயே போயிடுவான். இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம், இங்க எதுவும் யாரோ பேசுறாங்களே, அதெல்லாம் அவனுக்கு மறந்து போயிடுவான். அந்த மாதிரி கேரக்டர் அவன். ஸோ அவனும் இந்த இயற்கையை ரசிக்கிறதுக்காக அவனும் கூட வந்திருக்கான். அவனும் எல்லாத்தையும் ரசிச்சுக்கிட்டே வரான். இப்படி அந்த 3 பேரோட கேரக்டர் அவங்க எல்லாம் ஜாலியா உட்காந்து கேம்ப் ஃபயரை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த சீன்ல, இப்போ இது வரைக்கும் நான் சொன்னதுல ஓகே தானே, 3 பேர் ஜாலியா வந்து கேம்ப் ஃபயர் என்ஜாய் பண்றாங்க. சூடா காஃபி டீ எல்லாம் குடிச்சிட்டு கிளைமேட்டை என்ஜாய் பண்றாங்க. ஓகே. இப்போ என்ன ஆயிடுதுன்னா, ஒரு ஒரு சிச்சுவேஷன்ல இந்த ஊனா இருக்கான் பாத்தீங்களா, அவன் காதுல ஹெட்ஃபோன்ஸ் போட்டிருக்கான். ஹெட்ஃபோன்ஸ் போட்டுக்கிட்டு அவன் பாட்டுக்கு பாட்டு கேட்டுட்டு அவன் அவன் கிளைமேட் என்ஜாய் பண்றான், கேம்ப் ஃபயர் என்ஜாய் பண்றான். அவன் பாட்டுக்கு போவான். அங்க இருந்து அப்படியே பாட்டு கேட்டுட்டே லா லா அப்படின்னு அவன் பாட்டுக்கு பாடிக்கிட்டே ஒரு ஒரு கட்டையா தூக்கிட்டு வந்து அந்த கேம்ப் ஃபயர்ல கட்டையா போட்டுக்கிட்டே இருப்பான். இது ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுச்சுன்னா, நெருப்பு நல்லா எரியுது. கட்டப்ப போட தேவையில்லை. இப்ப கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுக்கலாம். இப்ப அந்த அந்த ஃபயர் என்ஜாய் பண்ணலாம். ஆனா அவனால அப்படி சும்மா உட்கார முடியாதே. ஸோ அவன் என்ன பண்றான், அவன் பாட்டுக்கு கட்டைய போட்டுக்கிட்டே இருக்கான். இப்படி வருவான், அங்க ஒரு பெரிய கட்டையை தூக்கிட்டு வந்து அந்த நெருப்புல போடுவான். அப்புறம் அப்படி ஜாலியா பாட்டு அவன் பாட்டுக்கு போவான். அங்க இருந்து ஒரு பெரிய கட்டையை தூக்கிட்டு வருவான், நெருப்புல போடுவான். அப்புறம் அவன் பாட்டுக்கு ஜாலியா இந்த பக்கம் போவான், ஒரு கட்டையை தூக்கிட்டு வருவான், நெருப்புல போடுவான். அப்படியே அந்த பக்கம் போவான், ஒரு கட்டையை தூக்கிட்டு வருவான், நெருப்புல போடுவான். டேய் நெருப்பு எரியுதா, அது எவ்வளவு பெருசா எரியுது, கட்ட தேவையில்லை. எதையுமே யோசிக்கிறது கிடையாது. அவனோட வேலை கட்டையை தூக்கி போடணும்னு அவனுக்கு கொடுத்துருக்காங்க. அவன் பாட்டுக்கு பாட்டு கேட்டுட்டு கட்டையவா தூக்கி போட்டுக்கிட்டே இருக்கான். இது கொஞ்ச நேரத்துல என்ன ஆச்சு, அங்க உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த நம்மாளு, நம்ம ஆணாவுக்கு அவன் தானே இந்த ட்ரிப்பையே பிளான் பண்ணான். அவனால அங்க உட்காரவே முடியல. அது நெருப்பு வந்து அனல் அடிக்குது ஒரு மாதிரி. கேம்ப் ஃபயர்னா ஒரு குளிரை போக்குவதற்கு இதமான அளவுக்கு அந்த நெருப்பு இருக்கணும். இது வந்து ஆளை எரிச்சிரும் போல இருக்கு. விட்டா காட்டி அவன் கொளுத்திடுவான் போல இருக்கு. அந்த மாதிரி நெருப்பு வந்து திகு திகு திகுன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இவன் சொல்றான், டேய் நிறுத்துறா நிறுத்துறா வேணாடான்னா,
அவன் காதுல ஒண்ணுமே கேட்கல. அவன் வாட்டுக்கு பாட்டு கேட்டுட்டு அவன் வாட்டுக்கு கட்டைகள் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கான். சரிடா, நீ இந்த ஆணை என்ன பண்றான், அந்த மானாவை கூப்பிட்டு, டேய் அதுக்கு தண்ணி ஊத்துறா கொஞ்சம் அப்படின்றா. இவங்ககிட்ட தண்ணி இல்லை, ஒரு சின்ன கிளாஸ் இருக்கு, டீ குடிக்கிற கிளாஸ், ஃபிளாஸ்க், அவ்வளவுதான் இருக்கு. அப்போ இவன் என்ன சொல்றான், டே அப்ப நீ வந்து இந்த ஃபிளாஸ்க் இதெல்லாம் இதை எடுத்துட்டு போயிட்டு அந்த ஓடை ஓடுது, ஒரு நிமிஷம் அப்படி நடந்து போனா அங்க ஓடை ஓடுது, அங்க போய் தண்ணி எடுத்துட்டு வா, அதுல தண்ணி எடுத்துட்டு வந்து இது ஊத்து, இது ரொம்ப எரியுது அப்படின்னு இவன் சொல்றான். சரின்ட்டு இவனும் போறான். ஆனா இதுல என்ன பிரச்சனைனா, இவன் போகும்போது அங்க வந்து மின்மினி பூச்சிகளை பாத்துறான். அதை பார்த்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே அதையே ரசிச்சுட்டு நின்னுறான். அப்புறமா தான் ஐயோ நம்ம தண்ணி எடுத்துட்டு போனோமே அப்படின்னு தான் அவனுக்கு ஞாபகம் வருது. அப்புறம் போய் அந்த தண்ணியை எடுத்துட்டு வரான். சும்மா இந்த ஒரு கிளாஸ்ல தான் அந்த தண்ணி எடுத்துட்டு, ஒரு கிளாஸ்லயும் ஒரு ஃபிளாஸ்க்லயும் தண்ணி எடுத்துட்டு வரான். அந்த கிளாஸ் தண்ணியை ஊத்துறான், ஃபிளாஸ்க்ல தண்ணி ஊத்துறான், தண்ணி பத்தலை அணைக்கிறதுக்கு. அவன் இவ்வளவு பெரிய கட்டையா போட்டுக்கிட்டு இருக்கான். திரும்ப இங்க ஊத்திட்டு திரும்பவும் போறான் தண்ணி பிடிக்க. திரும்பவும் தண்ணி பிடிக்க போற வழியில அப்படி நிலாவை பாக்குறான். 10 நிமிஷம் போச்சு. இப்போ நிலாவை பார்த்து ரசிக்கிறதுல 10 நிமிஷம் போச்சு. அப்புறமா ஐயோ தண்ணியை ஊத்தி அணைக்கணுமே, அப்புறமா இப்போ இந்த ஃபிளாஸ்க்லயும் கிளாஸ்லயும் தண்ணியை பிடிச்சிட்டு வந்து ஊத்துறான். அப்புறம் வந்து திரும்ப அப்படி இது இப்படியே ஒரு வாடிக்கை நடக்குது. மொத்தத்துல இந்த ஆணை இங்க உட்காந்துட்டு இருக்கானே, அவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அவனுக்கு வந்து அனல் அடிக்குது. ஆனா அவனுக்கு வந்து கேம்ப் ஃபயர் என்ஜாய் பண்ணணும்னு தான் முடிவு பண்ணியிருக்கான். அதனால அவன் எப்படா என்னடா இதுன்னு அவன் தவிச்சுக்கிட்டே இருக்கான். நெருப்பு அவனை சுடுது. இந்த பக்கம் அவன் கட்டையை போட்டுக்கிட்டே இருக்கான். இந்த பக்கம் இவன் வந்து வேண்டா இங்க இருக்கிற ஓடையில தண்ணி எடுத்து வந்து ஊத்துறதுக்கு இவ்வளவு நேரமாடா. ஆனா அவன் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கான். என்ன பண்றதுன்னே தெரியல. தான் சிச்சுவேஷன். ஓகே, இப்போ நான் சொன்னதுல ஒரு இமேஜினேஷன் உங்களுக்கு ஓடி இருக்கும். உங்க மைண்டே உங்களுக்கு ஒரு கார்டு காமிச்சிருக்கும், அங்க 3 பேரை காமிச்சிருக்கும். இப்போ நான் சொன்ன சீன்ஸ் எல்லாம் நீங்க இமேஜினேஷன்ல நான் சொல்லவே இமேஜின் பண்ணிருப்பீங்க. கரெக்டா? சரி, இப்போ அந்த ஆனா ஊனா மானா 3 பேர் இருக்காங்கல்ல, இதுல அந்த ஆனா தான் நீங்க. ஓகே, உங்களுக்கு எப்படி அந்த ஆனாவுக்கு கேம்ப் ஃபயர் என்ஜாய் பண்ணணும்னு ஒரு ஆசையோ, அது மாதிரி உங்களுக்கு லைஃப்ல நிறைய விஷயங்களை என்ஜாய் பண்ணணும்னு ஆசை, நிறைய விஷயங்களை மேனிஃபெஸ்ட் பண்ணணும், நிறைய விஷயங்களை என்ஜாய் பண்ணணும்னு ஆசை. ஓகே, இந்த ஊனா இருக்கான் பாத்தீங்களா, அதுதான் உங்களுடைய மைண்ட். ஓகே, அந்த மைண்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த மைண்டுக்கு ரெஸ்ட் எடுக்கவே பிடிக்காது. எப்படி இந்த ஊனாவுக்கு வந்து ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவன் சாங்ஸ் கேட்பான். சாங்ஸ் கேட்டு ஜாலியா இருக்க மாதிரி தான் தெரியும். அது ஓகே தான், அவன் ஜாலியாக தான் இருக்கான். ஆனா அவனுக்கு ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவன் வந்து சும்மா ஒரு சேரை போட்டு உட்கார்றா அப்படின்னா அவனால உட்காரவே முடியாது. ஏதாவது நடந்துக்கிட்டு ஏதாவது எடுத்து இங்க இருந்து குடோன்ல இருந்து பஞ்சு மூட்டை தூக்கிட்டு போய் அங்க வைக்கணும், அப்புறம் அங்க இருந்து தூக்கிட்டு போய் அங்க வைக்கணும், அப்புறம் அங்க தூக்கிட்டு வந்து குடோன்லயே வைக்கணும். அதுக்கு பஞ்சு மூட்டை குடோன்லயே இருக்கலாமே. ஆஹா, இவருக்கு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் நம்மளுடைய மைண்டுக்கு. அதுதான் டெய்லி யோசிச்சது போதும், நம்ம வந்து லைஃப்ல அச்சீவ் பண்றதுக்கு ஒரு பிளான் போட்டாச்சுரா, இந்த பிளானை நம்ம நடைமுறைப்படுத்தினா போதும், நீ கண்டதையும் யோசிக்காதேன்னு நம்ம மைண்ட் கிட்ட சொல்லுவோம். அது யோசிச்சுக்கிட்டே இருக்கும். லல்லா 3 வருஷம் முன்னாடி நடந்ததை பத்தி யோசிக்கும். லல்லா போன வாரம் நடந்தது யோசிக்கும். லல்லா அடுத்த வாரம் என்ன நடக்குமோ அப்படின்னு யோசிக்கும். லல்லா 5 வருஷம் கழிச்சு இப்படி ஆயிடுச்சுன்னா அப்படின்னு யோசிக்கும். அதுக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ அது இந்த கதையில வந்த மாதிரி அந்த கட்டையை போட்டுக்கிட்டே இருப்பான். நெருப்பு திக்குன்னு எரியும். அது மாதிரிதான் இவனும் உள்ளுக்குள்ள நெகட்டிவ் தாட்ஸை போட்டுக்கிட்டே இருப்பான். போன மாசம் இந்த மாதிரி நடந்து போச்சு, அவன் அந்த மாதிரி சொல்லிட்டான், இவன் இப்படி ஆஃபீஸ்ல அப்படி, அடுத்த வருஷம் இப்படின்னு எரியிற நெருப்புல அது எண்ணெயை ஊத்திக்கிட்டே இருக்கும். அந்த மைண்ட் வந்து கண்ட்ரோலே ஆகாது. அதுதான் அந்த கேரக்டர். இந்த மானா இருக்கான் பாருங்க, ரசிக்கிற உள்ள ரசிப்பு தன்மை அவ்வளவு அதிகம். அது வேற ஒண்ணும் இல்லை, அதுதான் உங்களோட மனசு. உங்க மனசுக்கு வந்து நல்லா தெரியும், இப்ப நம்ம இதுலதான் இதுதான் நம்மளுக்கு இப்ப முக்கியம், இதுலதான் நம்ம கவனத்தை செலுத்தணும்னு. அதுக்கும் அது தெரியும். தண்ணியை ஊத்தணும்டா, இப்ப போய் நீ தண்ணி எடுத்துட்டு ஊத்துனா கொஞ்சம் சரியாயிடும்டா, பிரச்சனை சால்வ் ஆயிடும்டா, வேற வெப்பம் அதிகமா இருக்கு, நீ இப்போ ஒரு 2 தடவை தண்ணி எடுத்து ஊத்துனீங்கன்னா கொஞ்சம் கட்டுக்குள்ள வந்துரும்டா நெருப்பு அப்படின்னா அவன் ஊத்த மாட்டான். இந்தா ஊத்துறேன், இந்த ஊத்துறேன் பாரு, இந்த இப்ப போய் எடுத்துட்டு வந்து ஊத்துறேன் பாரு, இப்ப நீ கவலைப்படாத, இந்த நெருப்பு இப்ப நான் அணைச்சிடுறேன் இப்ப பாரு அப்படின்ட்டு போவான். போகும்போது அங்க ஒரு மின்மினி பூச்சிய பாப்பானா, வாவ், ஐயோ ஞாபகம் வந்து இப்படி போனா, ஐயோ இந்த பக்கம் அருமையான மலர்கள் இருக்கு, நிலா இருக்கு. இல்ல நம்ம மனசு அப்படித்தான். நம்ம மனசுக்கு தெரியும் இப்ப நம்ம என்ன பண்ணணும், மனசை வந்து எதுல கவனமா வைக்கணும்னு அதுக்கு தெரியும். ஆனா பாருங்களேன், சும்மா இப்படி மொபைலை எடுக்குமா,
ஷார்ட்ஸு 10 நிமிஷம் போயிடுச்சு. 10 நிமிஷம் இல்லை, 1 மணி நேரமே போயிடுச்சு. நீங்க சும்மா வந்து ஃப்ரெண்டு வந்து அந்த மெயில் ஒன்று அனுப்பிச்சிருக்கானான்னு தெரியல, மெயிலை பார்க்கணும், அது முக்கியமா அதுல வந்து அந்த இதெல்லாம் வருது அப்படின்னு மெயில் செக் பண்ணதான் நீ போவ. ஆனா இந்த லேப்டாப்பையோ கம்ப்யூட்டரையோ போனையோ திறந்த உடனே அந்த அது முன்னாடி வந்து அந்த ஆட் ஒன்று வந்து அந்த யூடியூப்ல அந்த வீடியோ அது, ஐயோ இப்போ 1 மணி நேரம் போயிடுச்சு. ஏதோ ஒன்று வீட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படி, சரி அமேசான்ல போய் ஏதாவது பார்க்கலாம் தான் நீ போவ. ஆனா நீ என்ன பர்ச்சேஸ் பண்ணணுன்றதுக்காக போனியோ அதை விட்டுட்டு அங்க டுடேஸ் டீல்ஸ், டுடே ஆஃபர்னு நிறைய போட்டிருப்பான். நீ அதுக்குள்ள எல்லாம் போயிடுவ. எதை பார்த்தாலும் அப்படியே அதுலயே மயங்கி இல்ல, இந்த பக்கம் வேலை முக்கியமான வேலையா போவோம். ஐயோ என்ன அழகுடா அந்த பொண்ணு, போச்சா 10 நிமிஷம் போயிடுச்சு. சீக்கிரமா அந்த வண்டியை பிடிச்சி அங்க போகணும்னு வண்டியில ஏறு, அங்க எதையோ பார்த்துரு, இங்க ஒரு போர்டை பார்ப்பேன், அங்க எதையோ பார்ப்பேன். எதை பார்த்தாலும் அதுக்குள்ள இருந்து உனக்கு ஒரு கதை வந்துடும், நீ அப்படியே அங்க போயிடுவ. மொத்தத்துல அந்த நெருப்புல எரிஞ்சு காயறது யாருன்னா அந்த ஆணாதான். ஏன்னா அந்த நெருப்பு அவ்வளவு எரியறது அந்த ஊனாவுக்கு தெரியாது. அவன் ஆட்டுக்கு தூரமா இருக்கான், அவன் போறான், கட்டை எடுத்துட்டு வந்து கட்டை தூக்கி போட்டு திரும்ப போயிடுறான். இவன் என்னடானா தண்ணி எடுத்துட்டு வரேன்னு நேரா தண்ணிக்கு போயிடுறான், அவன் குளிர்ச்சியான இடத்துக்கு அவனும் போயிடுறான். ஆனா இந்த நெருப்புக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்து அந்த நெருப்புல காயறது யாருன்னா இந்த ஆணாதான், அதாவது நாம தான், அதாவது நீங்க தான். ஓகே, ஸோ நீங்க சொல்றீங்க அவன்கிட்ட, உங்க மைண்ட் கிட்ட சொல்றீங்க, மைண்டே மைண்டே நெகட்டிவா யோசிக்காத, நெகட்டிவா யோசிக்காத. அவன் காட்டையா போட்டுக்கினே இருப்பான், காட்டையே எரிச்சிருவான் விட்டா. இந்த பக்கம் மனசே மனசே அலைபாயாத, மனசே அலைபாயதான். முக்கியமா தண்ணிய ஊத்துறான்னு நீ என்னடா பண்ணிட்டு இருக்க, சம்பந்தமே இல்லாம ஏதோ பண்ணிட்டு இருக்கியடா நீ. இப்படிதான் இருக்கும் உங்க வாழ்க்கை. கரெக்டா? இப்ப இந்த கதையில இந்த சீன் வந்து அப்படியே உங்க வாழ்க்கையில அப்ப அப்படித்தானே இருக்கு. இப்ப இதை எப்படி சரி பண்ணலாம்? சொல்லுங்க, நீங்க எப்படி சரி பண்ணலாம்? நம்ம எப்படி சரி பண்ணலாம்னா, அந்த கதையில ஃபர்ஸ்ட் அந்த கதையில எப்படி சரி பண்ணலாம்னா, முதல்ல இந்த ஆணா இருக்கான்ல, அவன் அந்த சேரை விட்டு எந்திரிக்கணும். போய் ஜம்முன்னு கேம்ப் ஃபயரை போட்டுட்டு பக்கத்துல ஒரு ஈஸி சேரை போட்டு சாஞ்சுக்கிட்டு கையில சூடா ஒரு காஃபியை வச்சுக்கிட்டு நிலாவை பார்த்துட்டு படுத்து இல்ல, சரி என்ஜாய் பண்ற, ஓகே. நெருப்பு ஒரு மாதிரி ஒரு கட்டுக்கடங்காம கொழுந்து விட்டு எரியுதுன்னா நீ எந்திரிக்கணும்ல, எந்திரிச்சு சேரை பின்னாடி தள்ளி போடு. இல்ல எந்திரிச்சு போய் அந்த அந்த ஊனா இருக்கான்ல அவனை பிடிச்சி உலுக்கி, அவன் காதுல இருக்கிற ஹெட்போன்ஸை கழட்டி விட்டு அவனை உலுக்கி நிறுத்துறான்னு அவனை நீ நிறுத்து, கட்டையை நீ போடக்கூடாது அப்படின்னு அவனை நிறுத்தினியா? இல்ல. இந்த பக்கம் இவன் போய் எதோ பார்த்து ரசிக்கிறான், அவன் மண்டையிலேயே தட்டி போனமா 2 நிமிஷத்துல நீ வரன பிச்சிரும் உன்ன அப்படின்னு நீ அவனை ஏதாவது பண்ணையா? இல்ல. நீ அதே ஈஸி சேர்ல படுத்துக்கிட்டு ஐயோ ஐயோ சுடுதுரா, டே கட்டைய போடாதரா, சுடுதுரா, டே தண்ணிய ஊத்தி ஆனடா, டே கட்டைய போடாதரா, சுடுதுரா, டே தண்ணிய ஊத்துறா ஆனடா, இப்படி சொல்லிக்கிட்டே இருக்க. அப்ப அவன் சேர் விட்டு எந்திரிக்கணும், இந்த இப்ப நான் சொன்னதெல்லாம் அவன் செய்யணும். கரெக்டா? அதேதான் நீங்களும். நீங்க ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனுக்குள்ள இருக்க, ஐயோ என் வாழ்க்கை கஷ்டமா இருக்கு, ஐயோ எனக்கு கடன் தீரவே மாட்டேங்குது, ஐயோ எனக்கு லவ் அமையவே மாட்டேங்குது, எனக்கு சொந்த வீடு வாங்கணும்னு நினைக்கிறேன் முடியவே மாட்டேங்குது, எனக்கு கல்யாணம் பண்ணி, ஐயோ எனக்கு வாழ்க்கையே கஷ்டமா இருக்கு, நான் நினைச்சது நடக்க மாட்டேங்குது, விதி எனக்கு ஆப்போசிட்டா இயங்குது, பிரபஞ்சம் எனக்கு ஆப்போசிட்டா இயங்குது, கடவுள் வந்து என்னை கவனிக்கிறதே கிடையாது, எனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணல, ஐயோ ஐயோ புலம்பினே இருக்கே தவிர, ஆனா அந்த ஈஸி சேரை விட்டு நீ எந்திரிக்கிறதா இல்ல. உன்னோட கம்ஃபர்டபுள் ஜோன் ஒண்ணு இருக்கு பாத்தியா, அதுல இருந்து நீ எந்திரிக்கிறதே இல்ல. எது கம்ஃபர்டபுள் ஜோன்? உன்னால உன் மனசை கண்ட்ரோல் பண்ண முடியல. அந்த மனசுகிட்ட எந்திரிச்சு போய் அவனை தட்டி, நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்க, உட்காந்து நிலாவை ரசிச்சிட்டு இருக்க, மின்மணி பூச்சியை ரசிச்சிட்டு இருக்க, போய் தண்ணி எடுத்துட்டு வாடா அப்படின்னு உன்னால சொல்ல முடியல. நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்க, போட்டுக்கிட்டே இருக்க, உட்காரன் பேசாம அப்படின்னு அவனை அடக்கி உன்னால உட்கார வைக்க முடியல. உட்கார்ந்த இடத்த விட்டு நீ எந்திரிக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்க. ஆனா உனக்கு கேம்ப் ஃபயர் வந்து அளவா அப்படியே சூப்பரா இருந்துகிட்டே இருக்கணும், நீங்க அப்படியே என்ஜாய் பண்ணிட்டே இருக்கணும். ஆனா நீ எந்திரிச்சு அதற்கான காரியங்கள் எல்லாம் நீ செய்ய மாட்ட. நீங்களும் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரே புலம்பல்ஸ், ஒரே கஷ்டம்ஸ், ஐயோ இப்படி நடக்கலையே, என் லைஃப்ல அப்படி நடக்கலையே. ஆனா உன் மைண்ட கண்ட்ரோல் பண்ணணும்ன்ற புத்தி உனக்கு இல்ல. ஏன் மைண்ட கண்ட்ரோல் பண்ணணும் புத்தி உனக்கு இல்ல? ஏன்னா அந்த புத்தி வந்து பிஸியா இருக்கு, கட்டைய போக்கிட்டு வந்து நெருப்புல போடுறதுக்கு. அதாவது உங்களோட புத்தி வந்து பிஸியா இருக்கு. பழைய நெகட்டிவ் தாட்ஸ், பாஸ்ட்ல நடந்தது, இப்ப நடந்தது, ஃபியூச்சர்ல நடக்க போற பயம், இப்போ தேவையில்லாத விஷயங்கள் மேல கவனம், இப்படின்னு
உன் புத்தி பிஸியா இருக்கும் வச்சு. உன் புத்தியை நீ கண்ட்ரோல் பண்ற மாதிரி எனக்கு தெரியல. என்ன பண்ண முடியும்? அதே மாதிரி உன் மனசை உன்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. நமக்கு இப்ப என்ன வேலை, நம்மளுக்கு என்ன டார்கெட், நம்மளோட கோல் என்ன, எதுல கவனம் செலுத்தணும்? இந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்களுக்கு வந்து எக்ஸாம் இருக்கும், படிக்கணும். ஆனா வந்து அவனுக்கு மொபைல் நோண்டணும், கிரிக்கெட் பார்க்கணும், ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகணும். உனக்கு இப்ப படிப்பு தான் முக்கியம், நாளைக்கு எக்ஸாமு. அவனுக்கு வந்து ஐயோ கிரிக்கெட்டு, அவனுங்கெல்லாம் விளையாட போயிட்டானுங்களே, என்ன மட்டும் உட்காந்து படிக்க சொல்றாங்களே, அவன் அப்படிதான் இருக்கும். அப்ப அந்த மனசை கண்ட்ரோல் பண்ணணும்ல. நீ உன் மனசை கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்கிற. உனக்கு நல்லா தெரியும் லைஃபோட கோல் அச்சீவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், எல்லாம் உனக்கு தெரியும். ஆனா உன்னால மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியல. உன்னால அது எதையும் செய்ய முடியல. ஏன்னா டேய், நீ ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் யூடியூபே பாக்குற, ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் வாட்ஸ்அப்ல கிடக்குற, ஃபேஸ்புக்லயே உனக்கு 2 மணி நேரம் போகுது, இன்ஸ்டாகிராம்ல உனக்கு 2 மணி நேரம் போகுது. ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து மொக்கையா பேசுறதுக்கும், ஊர் சுத்துறதுக்கும், புரணி பேசுறதுக்கும் உனக்கு நேரம் சரியா இருக்கு. வீட்டுல இருந்தா டிவி சீரியல் பாக்குற, நெட்ஃபிளிக்ஸ் பாக்குற, அமேசான் பாக்குற. ஐயோ நீ பிஸி. சரி, இதெல்லாம் எப்படி சரி பண்ணலாம்? நிறைய பண்ணணும் இதுக்கு. பட் டு பிகின் வித் 2 விஷயங்கள் நீங்க பண்ணலாம் இதை சரி பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ரொம்ப ஈஸி. ஓகே, செகண்ட் ஸ்டெப் கூட என்ன பொறுத்த வரைக்கும் ஈஸி தான். ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் அது கஷ்டமா இருக்கலாம், எனக்கு தெரியாது, நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, நம்ம எஸ்எஸ் சேனலோட ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதுல அந்த கர்ண சுத்தின்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. வெறும் 5 நாள் கோர்ஸ். அந்த 5 நாள் அதுல இருக்கிற ஆடியோவை நீங்க கேட்டீங்கனாலே இந்த ஊனா மானா இருக்கான்ல, அதாவது உங்களோட புத்தி, உங்க மனசு, இதெல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி சைலன்ஸ், நான் சொன்ன பேச்சை எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு உங்க மைண்டை உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடலாம். 5 நாள்ல நீங்க கொண்டு வந்துடலாம். ரொம்ப ஈஸி. அது ஒரு வழி. அதை பண்றவங்க பண்ணுங்க. அடுத்து செகண்ட், இதுவும் ஈஸியான வழி, ஆனா உங்களுக்கு சில பேருக்கு கஷ்டமா இருக்கும். அது என்னன்னா, காலையில எந்திரிச்ச உடனே 5 மினிட்ஸ் மெடிடேஷன் பண்ணும். முடியுமா? கஷ்டம் இல்ல. நம்மளுக்கு வந்து எந்திரிச்ச உடனே அப்படியே மொபைலை எடுத்து மொபைல நோண்டுனா தானே நல்லா இருக்கும். அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி எந்திரிச்ச உடனே ஃபர்ஸ்ட் ஒரு 1 மினிட்டுக்கு, முழிப்பு வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு 1 மினிட்டுக்கு நல்ல இந்த உடம்ப முறிப்பாங்க தெரியுமா? அப்படி படுத்துக்கிட்டே அந்த பெட்டில் உடம்ப முறிக்கிறது. அப்படி ஒரு நிமிஷம் உடம்ப முறிக்கணும். ஓகே, படுத்துக்கிட்டே முறிச்சுட்டு இப்ப அப்படியே எந்திரிச்சு உட்காரணும். உட்கார்ந்து வெறும் 5 நிமிஷம் மச்சி, 5 மணி நேரம் இல்லை மச்சான், 5 நிமிஷம், அவ்வளோதான். ஜஸ்ட் 300 செகண்ட்ஸ், அவ்வளோதான். 5 6 ஆர் 30, ஆமா 300 செகண்ட்ஸ், அவ்வளோதான். 5 மினிட்ஸ் பேசாம உட்காந்து இந்த முதுகு தண்டை நேரா வை, சின்முத்திரையை வச்சுக்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, சும்மா உட்காடுறா. சும்மா உட்காந்து இந்த மூச்சு பாரு எப்படி உள்ள போகுது பாரு, எப்படி வெளியே வருது பாரு. இல்ல வேற அதுவா உள்ள போகுது பாரு, அதுவா வெளியே வருது பாரு. நீங்க பாரு, அதே உள்ள போகுது பாரு. ஏன் காத்து இப்ப வெளியே வருது பாரு. இது ஒரு 5 நிமிஷம் நீ பண்ணிட்டேனா, அந்த ஊனாவும் மானாவும் உன் கண்ட்ரோலுக்கு வந்துருவாங்க. நெருப்பு எரியறது குறைஞ்சிரும். நீ ஜாலியா ஈஸி சேர்ல உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு கேம்ப் ஃபயரை என்ஜாய் பண்ணலாம். என்ன பண்றீங்களா இல்லையா? சில பேருக்கு நான் அந்த மூச்சை கவனிக்கிறேன். மூச்சை கவனிக்கும் போது ஏதோ நான் இழுத்து கஷ்டப்படுற மாதிரி, ஐயோ ஐயோ அப்படிலாம் வருதே. ஆமா, புதுசா எதையாவது பண்ணா அப்படித்தான் இருக்கும். பண்ணணும். பரவாயில்லன்னு ஏதோ விட்டு விட்டு ஏதோ பண்ணி முயற்சி பண்ணா அப்புறம் பழகிடும். ஃபர்ஸ்ட் செய்யும்போது கஷ்டமா தான் இருக்கும் மெடிடேஷன். சரி, 5 மினிட்ஸ் வேணாம், 3 மினிட்ஸ்ல ஆரம்பி. காலையில இந்த மாதிரி, அதே மாதிரி நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி, இந்த பெட்ல தூங்க போறதுக்கு முன்னாடி, வழக்கமா நம்ம தூங்க வரைக்கும் இந்த வாட்ஸ்அப்பு, மெசஞ்சரு, இன்ஸ்டாகிராமு, யூடியூப் அப்படிதான் தூங்குறோம். அதை வச்சுட்டு கண்ணை மூடி 3 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம், காலையில 5 மினிட்ஸ், நைட்டு 5 மினிட்ஸ். கஷ்டமா ஈஸியா? இதை பண்ணுனா தப்பிச்சிருவீங்க. இல்லைன்னா அந்த நெருப்பானது
உன்னை கேம்ப் ஃபயர் என்ஜாய் பண்ணவும் விடாது, உன்னை காஃபி சாப்பிடவும் விடாது, நேச்சர் என்ஜாய் பண்ணவும் விடாது. கொஞ்சம் போக போக ஒருவேளை உன்னையே எரிச்சாலும் எரிச்சிரும். உன்னை சுத்தி இருக்கிற காட்டை எரிக்கும், உன்னையும் எரிக்கும். ஸோ மெடிடேஷன் பண்ணுங்க. இல்ல ஈஸியான வழி அந்த கரண சுத்தி பண்ணுங்க. அந்த கரண சுத்தி பண்ணா 3வது நாள் இவங்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி 4வது நாள் நீங்க ரிலாக்ஸ் ஆகி 5வது நாள் மூச்சு மேல கவனம் வச்சு மெடிடேஷன் பண்ற அளவுக்கு ஆயிடும். ஜஸ்ட் 5 days. ஸோ எய்தர் அந்த கரண சுத்தி பண்ணு, இல்லைன்னா மெடிடேஷன் பண்ணு. எனக்கு அந்த கரண சுத்தி தான் பண்ணணும், ஆனா அந்த கோர்ஸுக்கு நீங்க ஏதோ பணம் கேட்குறீங்க போல இருக்கே, ஐயோ என்கிட்ட பணம் இல்லையே, அப்ப நான் என்ன பண்றது? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எஸ்எஸ் சேனல்ல பிளேலிஸ்ட்ல போயினா அந்த கரண சுத்தின்னு ஒரு 15-20 வீடியோ இருக்கும். அந்த வீடியோவை தினமும் 2 வீடியோ ஏற்கனவே பார்த்திருந்தாலும் அந்த வீடியோவை சும்மா திரும்ப 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 பார்த்துக்கிட்டே இருந்தா அந்த கரண சுத்தி கோர்ஸ்ல செய்த பலன் உனக்கு இங்க கிடைச்சிடும். ஸோ காசு நீ செலவழிக்க வேண்டாம், ஃப்ரீயா பண்ணு. ஆனா நீ ஃப்ரீயா இருக்கிற அந்த கரண சுத்தி வீடியோஸும் பார்க்க மாட்ட, பணம் கட்டி எஸ்எஸ் சேனலோட ஆப்ல அந்த கரண சுத்தி கோர்ஸையும் பண்ண மாட்ட, காலையிலயும் நைட்டும் 5 minutes மெடிடேஷனும் பண்ண மாட்ட. ஆனா உங்களுக்கு பிரபஞ்சம் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து கொடுக்கணும். வேலைக்கு ஆகாது மச்சி, வேலைக்கு ஆகாது. உன் லைஃப் குழு 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 நல்லா இருக்கணும்னா உன் முன்னாடி எரியிற நெருப்புல இருந்து கட்டைய முதல்ல புடுங்கி வெளியே போடணும். ஓகே, ஸோ அதை பற்றி சிந்தியுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் போடுங்கள் என்று கூறி மீண்டும் அடுத்த பதிவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். பாய்.